சாந்தி. 17/3/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், நீங்கள் பக்தியின் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு பதிலாக ஆன்மீக விஷயங்களை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ராவண ராஜ்யத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். கேள்வி: சேவையில் வெற்றி அடைவதற்கு எந்த முக்கியமான குணம் தேவை? பதில்: நிரகங்கார தன்மையின் குணம் தேவை. எங்கெல்லாம் சத்சங்கம் நடந்ததோ ஹனுமான் அங்கு சென்று காலணிகள் விடும் இடத்தில் அமர்ந்தார் என்று காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு தேக அபிமானம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதற்கு துணிவு வேண்டும். நீங்கள் எந்த விதமான ஆடையை அணிந்து கொண்டும் அந்த சத்சங்கங்களுக்கு சென்று கேட்கலாம். மறைமுகமான வேடத்தில் சென்று அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். முரளியின் பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகா வாக்கியம். ஆனால் ஈஸ்வரா அல்லது பகவான் என்று மட்டும் சொல்வதினால் தந்தை என்று புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து என்ன கூறுகிறார்? பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைவு செய்கிறார்கள். எனவே அவர் அவசியம் வந்திருப்பார். ஆனால் எப்பொழுது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் அவர் வருவார். பலன் கொடுப்பது என்றால் ஆஸ்தி கொடுப்பது. இது அவருக்கு மிகவும் சுலபமானதாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கொடுக்க முடியும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதில் குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மனிதர்களுக்கு முக்தி என்ற ஆஸ்தி கூட தேவைப்படுகிறது. ஆகையால் குருவிடம் செல்கிறார்கள். ஆனால் அந்த குருமார்கள் யாரும் ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. எப்பொழுது ஜீவன் பந்தனம் முடிவடைகிறதோ, ஜீவன் முக்தி ஆரம்பமாகிறதோ அப்பொழுதுதான் ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடியவர் வருவார். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே வாருங்கள் என்று என்னை தான் அழைக்கிறார்கள். இந்த பெயர் என்னுடையதுதான். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. சத்யுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. மனிதர்கள் அழிவை கண்டு பயப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, சாந்தி ஏற்பட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று இப்பொழுது அனைவரும் கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் மனம் என்றால் என்ன? முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவில்தான் மனம் புத்தி இருக்கிறது என்று புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது முழு ராவண ராஜ்யமும் அழியப் போகிறது. இல்லையென்றால் ராமராஜ்யம் எப்படி ஸ்தாபனையாகும்? அங்கே ஒருபோதும் ராவணனை எரிப்பதில்லை. பக்தி மார்க்கத்தினுடைய எந்த விஷயமும் ஞான மார்க்கத்தில் இருக்காது. நீங்கள் சத்யுக திரேதா யுகத்தில் பலனை அனுபவிக்கிறீர்கள். பிரம்மா குமாரிகள் வீடு வாசலை விட வைக்கக்கூடியவர்கள் என்ற பெயரும் அதிகமாக இருக்கிறது. கிருஷ்ணர் கூட கடத்தி சென்றார் என்று சொல்கிறார்கள். கடத்துவதற்கான விஷயமே கிடையாது. ஆசிரியர் கற்பிப்பதற்காக எப்பொழுதாவது கடத்துவாரா என்ன? ஆகையால் சேவை செய்யக்கூடியவர்கள் ஞானத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும். மிகவும் துணிச்சலானவர் ஆக வேண்டும். அதாவது முதல்ல விசாரம் பண்ணணும், விசார கடலை கடையணும், அதுக்கப்புறம் தைரியமாக சொல்லணும் அப்படின்றார். தாதிமார்களின் பழைய டைரியிலிருந்து
விலைமதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களின் தாரணை செய்ய வேண்டும். தைரியம் என்ற குணத்தின் தாரணை கூட நம்பிக்கையின் மூலம்தான் ஏற்படுகிறது. மேலும் சாட்சி நிலையின் மனநிலையில்தான் குஷி இருக்கிறது. இந்த தாரணை மூலம்தான் பரமாத்மா தானாகவே 1000 அடி எடுத்து நம் முன்னால் வருகிறார். அதாவது தைரியம் மற்றும் சாட்சி நிலை, இந்த தாரணை இருந்ததுன்னா பரமாத்மா சுயம் தானே நம்முடைய அருகில் வருவார். நம்ம 1000 அடி தூரத்தில் இருந்தாலும் அவர் நம்ம முன்னாடி வருவார். 1000 அடி எடுத்து வச்சு நம்மக்கிட்ட வருவார் அப்படின்ற அர்த்தத்தில் தாதிங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது நமக்குள்ள தாரணை இருந்ததுன்னா அப்போ நம்ம பகவானையும் கவர்ந்தெழுக்க முடியும் என்று அர்த்தம். நீங்கள் சூக்ஷ்மத்தில் 2 அடி நெருக்கத்தில் வந்தால் நான் ஸ்தூலத்தில் அநேக அடிகள் எடுத்து வைத்து முன்னால் வருவேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, சூக்ஷ்மத்தில் நம்ம பாபாவுடைய நெருக்கத்தில் இருந்தோம், 2 அடி எடுத்து வச்சா போதும், பாபா நான் ஸ்தூலத்தில் அநேக அடிகள் எடுத்து வச்சு உங்கள் முன்னாடி வரேன் அப்படின்றார். ஞானம் என்பது சுய லட்சியத்தில் நிலைத்திருப்பது. சுயத்தின் நிலையில் நிலைத்திருப்பதின் மூலம் பரமாத்மா சுயம் தானே எதிரில் வந்து விடுவார். தாரணை இருந்தால் நம்ம முன்னாடி வந்துடுவார். சூக்ஷ்மத்தில் கொஞ்சம் நம்ம நெருங்கி போனால் ஸ்தூலத்தில் 1000 அடி எடுத்து வச்சு முன்னாடி வந்துடுவார். சுயத்தின் நிலையில் நிலைத்திருந்தால் பரமாத்மா சுயம் தானே எதிரில் வந்துடுவார். நாமும் அவர்கிட்ட போகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இது எவ்வளோ நல்ல பாயிண்ட். நாம் அவரை நினைக்கிறதுக்கோ அவருடைய அருகில் செல்றதுக்கோ எந்த முயற்சி செய்ய வேண்டாம். நமக்குள்ளே இந்த நல்ல நல்ல தாரணைகள் இருந்ததுன்னா அவர் நம்மை நோக்கி வருவார். எந்தளவு தெய்வீக குணங்களின் தாரணை செய்கிறீர்களோ அந்த அளவுதான் ஒருவர் இன்னொருவருக்கு சுகம் கொடுப்பதற்கு நிமித்தம் ஆவீர்கள் என்ற இந்த பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவில் வையுங்கள். இன்று கொடுத்தால் நாளையே கிடைத்துவிடும். இன்று சேவாதாரியாகி கொடுத்தால் நாளை எஜமானராகி ராஜ்யம் செய்வீர்கள். இப்பொழுது வேர்ல்டு சர்வெண்ட், அதாவது உலக சேவாதாரியாக இருக்கிறோம் அல்லவா. 2வது பாயிண்ட், ஒவ்வொருவரும் சுயஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய ரதத்தை நடத்த வேண்டும். எப்படி நான் இந்த ரதத்தை நடத்துகிறேனோ, நான் அமர வைக்கிறேன், நான் உணவு பரிமாறுகிறேன், நான் தூங்க வைக்கிறேன், நான் வாயின் மூலம் பேச வைக்கிறேன், அதுபோல் நீங்களும் உணருங்கள். ஒருவேளை நான் வாயினால் யாருக்காவது துக்கத்தை கொடுக்கிறேன் என்றால் என்னுடைய சுய சுரூபத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறேன். இதை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, பரமாத்மா சிவபாபா பிரம்மா மூலமாக எல்லா காரியங்கள் செய்கிறார். நான் தான் அமர வைக்கிறேன், நான் தான் தூங்க வைக்கிறேன், நான் தான் சாப்பிட வைக்கிறேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்றார். அப்போது ஒருவேளை என்னுடைய வாயிலிருந்து யாருக்காவது துக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போது அது என்னுடைய சுயஸ்வரூபத்திற்கே ஒரு அவமானம் மாதிரி. அப்படின்னா பரமாத்மா துக்கம் கொடுத்துட்டார் அப்படின்னு ஆகிடும் இல்லையா. அது போலையும் பார்க்கலாம். இன்னொரு விதமாக கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்முடைய சம்பூர்ண ஸ்வரூபம் நம்ம கூட பேசுகிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சம்பூர்ண ஸ்வரூபம் அல்லது சம்பூர்ண நிலை இருக்கு இல்லையா. அந்த சம்பூர்ண நிலை நமக்கு சொல்லுது, ஹே ஆத்மா, இந்த உடல் மூலமாக நீ எல்லா காரியங்களும் செய்துட்ருக்கிற. சப்போஸ் இந்த உடல் மூலமாக நீ யாருக்காவது துக்கம் கொடுத்த அப்படின்னா அப்போது உன்னுடைய சுயஸ்வரூபத்திற்கே நீ அவமானத்தை ஏற்படுத்திக்கிற அப்படின்னு. ஆகையால் யாருக்காவது வாயின் மூலமாக துக்கம் கொடுத்தால் என்னுடைய சுயஸ்வரூபத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறேன் என்பதை உணருங்கள். பிறகு சுயத்தின் சம்பூர்ண நிலை அல்லது சுயத்தின் சம்பூர்ண ஆத்மா, ஹே ஜீவாத்மா, உன்னை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொல்கிறது.
அதாவது தாதிமார்கள் எவ்வளவு அழகாக சிந்திச்சிருக்காங்க பாருங்க. நம்முடைய சம்பூர்ண ஆத்மா நம்மளை பார்த்து, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி நீ துக்கம் கொடுக்குறியே. ஏன்னா ஒருத்தருடைய சம்பூர்ண நிலை அப்படின்றது முழுமையான நிலை. அதில் இருந்துட்டோன்னா நம்ம யாருக்கும் எந்த துக்கமும் கொடுக்க மாட்டோம், எந்த தீமையும் செய்ய மாட்டோம். அப்போ அந்த நிலை நம்முடைய இந்த முயற்சி செய்யக்கூடிய நிலையை பார்த்து நான் வருத்தப்படுறேன், நான் எங்கே, நீ எங்கே, உன்னுடைய லட்சியம் என்னவோ சம்பூர்ண நிலை அடையிறது, அதாவது என்னை போல ஆகிறது, ஆனால் உன்னுடைய முயற்சி அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உனக்குள் நான் இல்லை என்று சொல்கிறது. நீ தவறுகள் செய்துட்ருக்கிற, நீ தீமைகள் செய்துட்ருக்கிற, கண்டிப்பாக நான் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா நீ சம்பூர்ண நிலை அடைய முடியாது அப்படின்றது ஜாடைமாடையாக சொல்லுது. அதாவது அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் சுத்தமான ஆத்மா பிரவேசமாக முடியாது. சுத்தமான ஆத்மா இருக்கும் இடத்தில் துக்கம் வருத்தம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துக்கத்தை தர முடியாது. சுத்தமான ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்கும். மேலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை புத்தி இருந்தது என்றால் அந்த ஆத்மாவிற்கு சதா சுகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது நான் சுத்தமான ஆத்மா, அந்த நம்பிக்கை புத்தி எனக்கு இருந்தது அப்படின்னா அந்த நம்பிக்கை எனக்கு சுகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் சுத்தமான ஆத்மான்னு உணரும் போது, அந்த சுய மரியாதையில் இருக்கும் போது நான் சுகத்தை தானே அட்ராக்ட் பண்ண முடியும், சுத்தத்தை தானே அட்ராக்ட் பண்ண முடியும். தூய்மை இருக்கிற இடத்துல சுகம் சாந்தி தானே இருக்கும். அதனால் சுகம் சாந்திக்கு பின்னாடி நம்ம போக தேவையில்லை. நாம் சுயம் சுத்தமாக இருந்தாலே போதும், நம்மிடம் எல்லாமே வந்து சேரும். அவர்கள் சாக்ஷாத் என்னுடைய சுரூபமாக இருக்கிறார்கள். அதாவது அந்த சம்பூர்ண நிலை சொல்லுது, நீ சுத்தமான ஆத்மாவாக இருந்தால் சுகம் சாந்தி எல்லாமே உன்னை வந்து சேரும். அப்போ நீ சாக்ஷாத் என்னை போலவே இருப்பே அப்படின்னா நீ சம்பூர்ண நிலையை அடைஞ்சிடுவே. மேலும் யார் தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்த பிறகும் மற்றவர்களுக்கு துக்கத்தை தருகிறார்களோ அவர்கள் வெறும் பண்டிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரபாவம் மற்றவர்களின் மீது ஏற்படாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அனைத்து பக்தர்கள் என்ற சீதைகளை ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். நொடியில் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்ட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு மகாவீராகி சேவை செய்ய வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து சேவைக்கான புது புது யுக்திகளை உருவாக்க வேண்டும். வரதானம், நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்ற யுக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆனந்தமான மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய சதா ஆடாதவர் அசையாதவர் ஆகுங்கள். பிராமணர்கள் என்றால் சதா ஆனந்தமான மனநிலையில் இருப்பவர்கள். உள்ளத்தில் சதா ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியம் என்ற பாடல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தின் எந்தவித அலைச்சலான சூழ்நிலையிலும் ஆச்சரியப்படக்கூடாது. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் உங்களுக்கு அது புதிதல்ல, நத்திங் நியூ. அந்தளவு உங்களுக்குள் ஆடாத அசையாத நிலை இருக்க வேண்டும். ஏன் என்ன என்கிற குழப்பத்தில் மனம் கொழும்பக்கூடாது. அப்போதுதான்
ஆடாதவர் அசையாதவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: உள்ளுணர்வில் சுப பாவனை, சுப விருப்பங்கள் இருந்தது என்றால் நல்ல வைப்ரேஷன்ஸ் பரவிக்கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. பாபா உயர்ந்தே